ஈஸ்டர் வர்றதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நித்தோட ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்க. ஈஸ்டர் எக் ஹண்ட் எங்க நடக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்துல இருக்க பார்க்ல தான் நடந்துச்சு இந்த ஈவென்ட்டு. இந்த இயர் தான் எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் இயர்லாம் இப்படி ஒரு ஈவென்ட் நடத்துனாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. நெறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அண்டர் 3 ஏஜ் குரூப்ல உள்ள கிட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 4 to 5, 6 to 7, 8 to 9 இந்த ஏஜ் வரைக்கும் தான் அலோ பண்ணாங்க. இவன்யாவையும் நிக்கியும் 4 to 5ல தான் உள்ள அனுப்பணும். 2 பேத்தையும் சேர்த்து அனுப்பிச்சோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அண்டர் 3 ஏஜ் அனுப்பும்போதே நிக்கிய உள்ள அமுச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவன்யா, அதுக்கப்புறம் நித்து போய் எக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஈவென்ட் ஒரு 2 ஹவர்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டுமே வந்து குடுத்தாங்க எக் கலெக்ட் பண்றதுக்காக. Round 2. ஃபேஸ் பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண வைக்கலாமேன்னு இந்த பக்கம் வரும்போது அந்த கியூட் பாய் மீட் பண்ணோம். என் பசங்க லைன்ல நின்னுட்டு இருக்கும்போதே ஒரு 4 to 5 டைம்ஸ் ஸ்லைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க வந்து போக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அதெல்லாம் புரியாதுல்ல. மறுபடியும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்லைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதோ சாதிச்ச ஒரு சந்தோஷம்.